சிகரம் தொடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தியாசினி மோகன். இம்முறை நமது நூலக அலைவரிசையில் இருந்து ஒரு சிறப்பு விருந்தினரோடு உங்களை காண வந்துள்ளேன். அவர் வேறு யாரும் இல்லை, பெஸ்தாரி ஜெயா தமிழ் பள்ளியில் 6 சாரகபாணி வகுப்பில் பயிலும் மாணவி கெசிகா விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் கெசிகா. வணக்கம் தியாசினி. எங்கள் அழைப்பை ஏற்று நூலக அலைவரிசைக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. இவர் நீலாம் திட்டத்தின் கீழ் ஐன்ஸ் இணையவழி 1000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை பதிவிட்டு சாதனை படைத்துள்ளார். இதில் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், நாம் இப்பொழுதுதான் ஜூன் மாதத்தில் இருக்கிறோம். எப்படி கெசிகா ஜூன் மாதத்திற்குள்ள 1000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை பதிவு செய்தீங்க? இது மிகப்பெரிய சாத்தியமல்ல தியாசினி. நாம் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு நிறைய புத்தகங்களை படித்து ஐன்ஸில் பதிவு செய்தால் நாம் என்னை போல 5 நட்சத்திரத்தை பெறலாம். சரி கெசிகா, இவ்வளவு புத்தகங்களை பதிவு செய்திருக்கிறீர்களே, எங்கிருந்து இந்த புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது? யார் வாங்கி தரா? இந்த புத்தகங்களை எல்லாம் நான் என் பள்ளி கருவூல மையத்திலும் என் வசிப்பிடத்தில் உள்ள பொது நூலகத்திலும் தான் இரவல் வாங்கி படிக்கிறேன். அந்த புத்தகத்தை தான் நான் ஐன்ஸில் பதிவு செய்வேன். சரி கெசிகா, நீங்க 6ஆம் ஆண்டு மாணவி. வருட இறுதியில UASA தேர்வு இருக்கிறது. அப்பொழுது எப்படி நேரம் ஒதுக்கி இந்த ஐன்ஸ்ல பதிவு செய்தீர்கள்? நான் என்னுடைய ஓய்வு நேரத்தில் தான் இந்த புத்தகங்கள் எல்லாம் படித்து ஐன்ஸில் பதிவு செய்வேன். ஓகே கெசிகா, சரி, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை என்பதற்கேற்ப உங்க வெற்றிக்கு பின்னாடியே தூண்டுகோலா யாராவது இருப்பாங்க நான் நம்புறேன். அவங்கள பத்தி எங்க கூட பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்னோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்கானா, என்னுடைய ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் தான் வகுப்பில் இருக்கும்போது அனைவருக்கும் ஊக்கமளிப்பாங்க. கருவூல மையத்திற்கு சென்று புத்தகங்களை இரவல் வாங்குங்க, ஐன்ஸில் புத்தகங்களை படித்து பதிவு செய்க என்று ஊக்குவிப்பாங்க. அது எனக்கு ஒரு ஊக்கமாக இருந்தது. மேலும் என்னுடைய நண்பர்கள் எனக்கு நிறைய ஊக்குவித்தாங்க. முதலில் எனக்கு கணினியில் தான் ஐன்ஸில் பதிவு செய்ய தெரியும். எனக்கு திறன்பேசியில் எப்படி பதிவு செய்வதென்று தெரியாது. அப்பொழுது என் நண்பர்கள் தான் எனக்கு அதை சொல்லிக் கொடுத்தார்கள். சரி கெசிகா, இறுதியாக நீங்க மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வாசிப்பு நம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். வாசிப்பு நமது சுவாசிப்பு என்று ஆசிரியர்கள் கூறுவார்கள். நாமும் அதை போல நிறைய புத்தகங்களை படித்து வாசித்து ஐன்ஸில் பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் கூறியது மாணவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமாம் மாணவர்களே, நாம் அனைவரும் வாசிப்பு புத்தகங்களை வாசித்து பயன்பெற வேண்டும். பெஸ்தாரி ஜெயா சிகரம் தொடு நூலக அலைவரிசையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மனுஷினி பழனியாண்டியுடன் நான் உங்கள் தியாசினி மோகன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.